இந்த குறுந்திரைப்படம் இப்போ நீங்கள் பார்த்தது உங்களுக்கு இந்நேரம் அதனுடைய மொத்த ஃப்ளோ ஓட்டம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். ஒரு சாதாரணமான மேல் நடுத்தர வர்க்கத்து ஓய்வு பெற்ற ஒரு நபர் தன்னுடைய வீட்டில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்காக திட்டம் போட்டு சந்தோஷமா போய்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு 2-3 மணி நேரங்களில் நடக்கின்ற உணர்ச்சி போராட்டம் தான் இந்த 12 Noon அப்படிங்கிற குறுந்திரைப்படம். உங்களை மாதிரியே நாங்களும் காதலிக்க நேரமில்லை படத்துல நாகேஷ் பாலையா சார் கதை சொல்றதை ரசிச்சிருக்கோம். பாஷா படம் இன்டர்வல்ல ரஜினி நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்னு சொல்ற டைலாக் ரசிச்சிருக்கோம். வெண்ணை தாண்டி வருவாயால சிம்புவும் த்ரிஷாவும் பாடுற பாட்டுகளை ரசிச்சிருக்கோம். ஒரே வித்தியாசம், எங்களுடைய இந்த சினிமா தாகம் உங்களுடையதை விட ஒரு படி தாண்டி எந்த இடத்துல நிக்குதுன்னா எங்களுடைய கனவு இன்று உங்கள் மூலமாக நிறைவேறி இருக்கிறது. அதற்காக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இது என்னன்னா, ஒரு படத்தை ஒரு கனவை நினைச்ச மாதிரி எடுக்கிறதுக்கும் முடிஞ்ச மாதிரி எடுக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இது. முடிஞ்ச மாதிரி எடுக்கிறதுங்கிறது வாட் யூ கேன், நினைச்ச மாதிரி எடுக்கணுங்கிறது வாட் யூ தாட் ஆஃப், வாட் யூ வாண்ட். நாங்க இந்த படத்தை எங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி சிறந்த முறையில உங்களுடைய மேலான பார்வைக்கு வைத்திருக்கின்றோம். இந்த படத்தினுடைய பங்குல கலைமாமணிகள் திரு வைஜி மகேந்திரா மற்றும் திரு கவிதாலயா கிருஷ்ணன் ஆகியோரின் பங்கு அளப்பரியது. நாங்க உங்ககிட்ட கதை போய் நரேட் பண்ணப்பவே சொன்னப்பவே அவங்களுக்கு எங்க மேல இருந்த நம்பிக்கைக்கு சமமா ஈக்குவலா இந்த கதையின் மேலே நம்பிக்கை இருந்தது. அதனால அவர்களுடைய முழு ஒத்துழைப்பை எங்களுக்கு கொடுத்து இந்த படம் இந்த அளவுக்கு சிறப்பாக வருவதற்கு உறுதுணை புரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றென்றும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் என்கின்ற உறுதிமொழியையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இது முதல் முயற்சி. உங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் this is just another film. இது இன்னொரு படம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது எங்களுடைய முதல் குழந்தை, முதல் படம். எப்படி வந்து ஸ்கூல்ல கத்துக்கிட்ட ஏபிசிடியை வீட்டுல வந்து அம்மா அப்பா கிட்ட ஒரு குழந்தை சொல்லி காட்டுமோ அந்த மாதிரி நாங்க கத்துக்கிட்ட விஷயத்தை உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறோம். ஒரு தகப்பன் தாய்க்கு உரிய ஸ்தானத்திலிருந்து எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி முன்னேற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. முதல்ல நான் இதை பத்தி சொல்லணும்னா, ரங்கா சொன்ன மாதிரி இது எங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், முதல் முயற்சி. இந்த படம் இன்னைக்கு பிரஸ் முன்னாடி திரையில் உங்க முன்னாடி இது வந்து லைவா ஒரு ஃபில்மா இருக்கிறதுக்கு முழுமையான காரணம் வந்து வைஜி மகேந்திரன் சார். ஏன்னா அவர்கிட்ட நான் முதல்ல போய் இந்த கதையை சொல்லும் போது ஒரு பயத்தோட தான் சொன்னேன். ஏன்னா அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஷனல் சீனியர். 30-40 வருஷம் காலமா 50 வருஷமா ஸ்டேஜ்ல நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட போய் நம்ம முதல் கதையை சொல்றோமே அப்படின்னு ஒரு தைரியத்துல சொன்னேன். தைரியம் என் மேல இல்ல, என் கதை மேல இருந்த தைரியத்துல சொன்னேன். உண்மையா சொல்ல போனா அவர் இதை ஏத்துப்பாரா பண்ணுவாரா அப்படின்னு இருக்கிற ஒரு பெரிய பயத்தோட தான் போய் சொன்னேன். ஆனா கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கதை நல்லா இருக்கு, ஒரு நல்ல கதைக்கு ஒரு ப்ரொஃபஷனலான குவாலிட்டேட்டிவ் ஆக்டர் வந்து will always support இருக்கிறதுக்கு இது உண்மையான ப்ரூஃப். இட் இஸ் not about who makes the movie. ஒரு நல்ல கதையா இருந்தால் ஒரு குவாலிட்டேட்டிவ் ஆக்டர், ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கண்டிப்பா நடிப்பாங்க. ஸோ என்னோட கம்ப்ளீட் அண்ட் முழுமையான தேங்க்ஸ் வந்து ஸ்ரீ மிஸ்டர் வைஜி மகேந்திரன் அண்ட் ஆல்சோ மிஸ்டர் கவிதாலயா கிருஷ்ணன் who's accepted and all the other artists who have accepted and acted in this movie. வைஜி சாரோட டெலிசீரியல் நிறைய பிளேஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷார்ட் ஃபில்மோட ஒர்க் பண்ணுறேன். கிஷோர், ரங்கா, தாஸ் எல்லாம் வந்து வேற ஒரு ஃபீல்டில் இருந்து புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வர்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்போவுமே சினிமாவுக்கு வந்து புது தாட், நியூ ஐடியாஸ், நியூ பீப்புள் வரணும். வந்தால் தான் சினிமாவும் வளரும், அவங்களும் வளருவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கும் அது கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். 12 Noon short film. First of all, I need to thank Kavithalaya Krishnan sir for putting me to director Kishore sir. இது ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் சார் சொன்னார் இட்ஸ் 18-minute ஃபிலிம் சொன்னார். ஸோ இட்ஸ் அன் எமோஷனல் ட்ராமா. ஸோ அவர் சொல்லும் போதே எனக்கு வந்து இட்ஸ் அ க்யூட் ஸ்டோரி நான் எடுத்து பண்ணணும்னு நான் நினச்சேன். ஐ டென்ட் திங்க் எனிதிங் எல்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் கேவ் மை பெஸ்ட். எங்களோட டீமும் நிறைய பெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ வி ஆல் ரெக்வெஸ்ட் த ப்ரெஸ் டு என்கரேஜஸ் அண்ட் இந்த மூவியை இது பண்ணுறதுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கிஷோர் வந்து எங்களுக்கு பர்சனலாக we know him, he's our family friend, so that's one of the reasons இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்ததுக்கு ரீசன் ஸ்பைஸில் இருந்து.
அண்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது மூவி பார்க்கும்போது ஐ திங்க் அந்த எஃபர்ட் எல்லாம் ரொம்ப இட்ஸ் worth that effort நினைக்கிறேன். Congratulations to the entire team. Of course பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. அந்த எமோஷனல் whatever he told me the day one அது வந்து ரொம்ப தத்ரூபமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். Once again congratulations to the entire team and I wish them all the success. more than 25 years ஆக்ட் பண்ணிருக்கோம் ஸ்டேஜெல்லாம். ஸோ எல்லா நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுவேன். நான் வெரி ஹாப்பி டு ஆக்ட். பெரிய ஃபிலிம் ஆக்ட் பண்ணாமல் ஒரு திருப்தி இருந்திருக்கேன். நல்ல எங்களுக்கு ஐ ஃபீல் வெரி பாசிட்டிவ். இட் வில் பிகம் மேக் அஸ் அ வெரி பிக் கேரியர் ஹியர்னு தோன்றது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் பர்ஃபார்மன்ஸ் தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கிறது ஃபிலிம். திருப்பி இப்போ நான் பார்த்த மியூசிக்கோட ஸ்ப்ளெண்டட் ரியலி வெரி குட் எஃபர்ட் பை ஒரு கிஷோர் அண்ட் ரங்கராஜன். The way in which they directed எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எப்படி சொல்லி 2 days ஷூட் ரொம்ப சிரமப்பட்டு பெரிய படம் மாதிரி எடுத்தாங்க. ரொம்ப லைவ்லி. அண்ட் அவர் முதல் நாளே எனக்கு ஃபோனில் கதையெல்லாம் சொன்னார். நான் ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, பட் ஸ்டில் எக்ஸ்பிளைன் மீ த ஹோல் திங் கான்செப்ட் எல்லாருக்கும் புரியணுன்ட்டு ஐ வாஸ் த்ரில்டு. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆக்ட் பண்ணுது. இட்ஸ் ஆல் கிரெடிட் கோஸ் டு வைஜி மகேந்திரா who gave me this opportunity to come and act. And I pray God என்னால் நடிக்கவும் முடிஞ்சது. இதில் வந்து டைம் வந்தது. வெரி ஹாப்பி தட் இட் கோ இன் அ பிக் வே. நம்ம இதுமாதிரி நிறைய படம்லாம் பண்ணி நல்லா பண்ணாரு. தேங்க்யூ ஸோ மச். குறிப்பிட்டு சொல்லணும்னா மகேந்திரோட நான் கிட்டத்தட்ட 33 years ஸ்டேஜ் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மகேந்திரா only I got an opportunity, got introduced to the very good team. And ஷூட் பண்ணும்போது really we can make out that teamwork what they contributed to bring out this movie very nicely to this extent. And the contribution, acting purposes, Mahendra guided us even in dubbing, everything. And it goes without saying, without Mahendra, I would not be here. So thank you very much. Thank you everybody. என்னை பொறுத்தவரை இயலசை நாடகம், டெலிவிஷன், சினிமா, பேஷன், கிரியேட்டிவிட்டி, இதுக்கு 2 அட்ரஸ் இருக்கு. ஒன்று எங்கள் குருநாதர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், இன்னொன்று வைஜி மகேந்திரா. என்னோட இன்ஜினியரிங் காலேஜ் டேஸ்லேருந்து நான் ஒரு பெரிய மகேந்திரா அட்மைரர். அப்புறம் அவரோட பரிச்சயமாகி ஐ காட் ஃப்ரெண்ட்லி வித் ஹிம். ஐ ஒர்க் வித் ஹிம் அக்ராஸ் தீஸ் இயர்ஸ் இன் செவரல் ப்ராஜெக்ட்ஸ். This project is just another milestone. I know I am working in this project only because of Mahendra has recommended my name. He has a great deal of respect and regard for me as an actor. And I have a great deal of respect for him as a personality, as a film personality. I always told him, உங்கள் சார்பில் நானும் கேட்டுக்கிறேன், மகேந்திரா உன்னோட பயோகிராஃபி எழுது. We need a biography of yours. Tamil cinema needs it. இந்த குழு அவங்க எந்தூசியாசம், அவங்க பேஷன், அவங்க இன்வால்மெண்ட், அவங்க மரியாதை, அந்த அட்மாஸ்பியரில் நான் இட்ஸ் such a pleasure working with this group. I wish Balcony Boys all the best, not only in this project, but in all the other projects that they will do in the future. God bless. இந்த டைப் ஆஃப் மூவி எனக்கே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஏன்னா இங்கே சம்மந்தப்பட்டவங்க பண்ணவங்க யாருமே சினிமாவுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு கிஷோருங்கிறவர் எனக்கு வந்து என்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிற ஒரு ஸ்டாக் புரோக்கர். ஒரு நாள் அவங்க வந்து சார் மீட் பண்ணணும்னு ஒரு டென்ஷனோட சொன்னபோது எங்கேயோ ஊற்றிக்கிச்சு போகிறது நம்ம பணம், எங்கேயோ பேஜார் பண்ணிட்டா, ராங்காக இன்வெஸ்ட் பண்ணி நம்மளை க்ளோஸ் பண்ண போகிறான்ட்டு ஒரு கடுகடுப்போடு வந்தேன். சார் நான் அந்த மாதிரி படம் பண்ண கூட என்னையா சொல்கிறேன் நீ? யாரையா கூடனா அவர் ரங்கராஜன் ஒரு ஐடியில் இருக்கார். இவர் தாஸ் வந்து இஸ் ஒர்க்கிங் ஃபார் மோசர் பேர். இவர் வந்து இவரை பார்த்தோன்னு சொன்ன இவரை வச்சு எப்படி ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியும்னு யோசிச்சேன் மஞ்சு வச்சுனேன். பட் ஸ்டில் அவங்க சொன்ன, அதாவது நீங்கள்லாம் நிறைய பேர் அப்கோர்ஸ் நீங்களாம் யூ சீன் அ லாட் ஆஃப் மூவிஸ், நிறைய புஸ்தகம் படிச்சு இந்த ஓ ஹென்ரி ஸ்டோரிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஓ ஹென்ரி ஸ்டோரிஸில் ஒரு 10 பக்கத்துக்குள்ள ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி ஒரு பிரமாதமான ட்விஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க எண்டில். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் உள்ள கதை இவர் என்கிட்ட சொன்ன உடனே எஸ் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். கதைன்னா உடனே ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், 4 பேரை அடிக்கணும், வேஸ்டி தூக்கி சவுண்ட் எல்லாம் வரணும், அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் கூட இட் இஸ் அ ஸ்டோரி அப்படிங்கிறது இது சொல்லும். இதில் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அந்த லைன் ஒன்று போட்டாங்க பாருங்க, லைஃப் இஸ் வெரி கலர்ஃபுல் அண்டில் ரியாலிட்டி ஹிட்ஸ் யூங்கிறது. அதுதான் இந்த சப்ஜெக்டோட தீம். ஜாலியாக இருப்போம், எப்போ எது நம்மளை அடிக்கும்னு சொல்லவே முடியாது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஒரு சின்ன ட்விஸ்டோடு இவங்க கதையாக சொன்ன போது எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். டெக்னிக்கலாக இவங்களால் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு எனக்கு டவுட் இருந்தது தான். அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஆர்டிஸ்டுக்கு ஐ சஜஸ்டட்
people, experienced people like my good friend Kavithala Krishnan and my drama troupe. Mainly நாடக நடிகர்களை நான் சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா சிங்கிள் டேக்கோட நடிக்கக்கூடியவங்க நாங்கள் மட்டும்தான். இதுக்கு நீங்கள் கை தட்டி அவங்க வேறு வழி கிடையாது. நாடகத்துக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது உலகத்தில். நாடக நடிகன் தான் ரொம்ப நாள் இருப்பாங்க. இவ்வளவு நாள் ஆச்சு. நாங்கள் வருஷத்தில் 35 படமும் பண்ணது உண்டு. நடுவில் படங்களே பண்ணாத சீசன் உண்டு. இப்போ மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு 5-6 படமும் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பாப்புலராக இருக்கேன், உங்கள் மத்தியில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நாடக மேடை. நாடக நடிக்கிற மிஞ்ச எவனும் கிடையாது. அது இந்த 4 பேர் நாங்கள் இதில் ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னே நம்புகிறோம். ஸோ இவங்களுக்கு டேக்கிங் ஆஃப் த ஃபிலிமில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆர்டிஸ்ட் டயலாக் மறந்து போய் டிவி சீரியல் மாதிரி பின்னாடியிலேருந்து ஃபோன் எடுத்தால் ஹலோன்றதுக்கு ப்ராம்ப்டிங் சொன்னால் தான் ஹலோ சொல்கிறாங்க. இப்போல்லாம் அந்த வம்பெல்லாம் வேணான்னு தான் நான் வந்து நாடக நடிகர்களை வச்சேன். ஸோ இந்த ஒர்க் ஸ்கிரிப்ட் ஒர்க்கை நாங்கள் பார்த்துட்டோம். டெக்னிக்கல் ஒர்க்கை தேவர் வெரி கிளியர். இந்த டீமில் எனக்கு ரொம்ப ஒன்று பிடிச்சதுன்னா கதை சொல்லும் போதே ஷார்ட்டோட சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் 18 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி சொல்றது ஈஸியாக இருக்கலாம். இருந்தாலும் அவங்க மைண்டில் ரொம்ப கிளியராக வந்தாங்க. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது, சார் இது ஒரு நியூ ஃபார்மேட் ஆஃப் ஃபிலிம்ஸ், மக்கள் ஏன் இதை ரசிக்கக்கூடாது? 2 மணி நேரம் மாட்டின் முடிக்கணுமா உள்ள தியேட்டரில்? 18 நிமிஷத்தில் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து ரசிச்சுட்டு வரலாமே. இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் எங்களை மாதிரி இருக்காங்க சார் வித் ஐடியாஸ். அவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இதை நாங்கள் வெளியில் கொண்டு பார்க்குறோம். அண்ட் வெறும் இதை பண்ணிட்டு ஜஸ்ட் எங்கேயோ யூடியூப்ல ஒரு லிங்கை கொடுத்து நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிற ஆசை எங்களுக்கு இல்லை. திஸ் ஹஸ் காட் டு ரீச் த பப்ளிக் த்ரூ தியேட்டர். அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஒரு சினிமாவுக்கு பண்ண வேண்டிய ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்காங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ப்ரெஸ் மீட் மட்டும்ல டிஃபன் மெனுவும் சினிமா மெனு தான் வச்சுருக்காங்க. நான் தான் கேட்டேன், ஷார்ட் ஃபிலிம்ங்கிறதுனால ஒரே ஒரு பஜ்ஜி மட்டும் வைப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், வி வாண்ட் டு டூ இட் கிராண்ட் வே. நீங்கள் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிராண்டாக கொடுத்துருக்காங்க. பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் யார் சார் இதில் ஆர்டிஸ்ட் இவங்க இருக்காங்களா? அவருக்கு இருக்காது. லேடிஸே கிடையாது இந்த ஆர்டிஸ்டில். இந்த படத்தில் குத்துப்பாட்டு கிடையாது, ஃபைட்டு கிடையாது. என்ன இருக்குன்னா நல்ல கதை அம்சம் இருக்குது, சொல்லக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குது, நல்ல நடிப்பு இருக்குது. ஸோ ஐ டெஃபினெட்லி திங்க் உங்கள் மூலமாக இந்த ஷார்ட் ஃபிலிம்ங்கிற மீடியாவை நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்கன்னா ரெகுலர் ஃபிலிம்ஸோட இனிமே இப்போ அந்த காலத்துலாம் வந்து நம்ம மெயின் பிக்சர் படிச்சு முன்னாடி இந்த மூவி டோனில் சில நல்ல விஷயங்கள் ஒரு 1/2 hour வரும். நீங்கள் ஞாபகம் இருக்கும் இல்லையா தலையில் அந்த காலத்தில் இங்கிலீஷ் படங்கள் போடும்போது முதல்ல ஒரு 20 minutes ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போடுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐதர் காமெடி ஆர் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் மெலோட்ராமா அண்ட் ட்ராமா விஷயம். அப்புறம் தான் மெயின் ஃபிலிமுக்கு போவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் மோஸ்ட்லி மெயின் ஃபிலிமோட இது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபீல் திருப்பி இங்கே வரலாங்கிறது என்னுடைய. அண்ட் ஐ ஆம் ஷுவர் இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக உங்கள் பூஸ்ட் அண்ட் சப்போர்ட் கொடுத்தா நிறைய இளைஞர்கள் இதே அளவுக்கு திறமையோட நல்ல நல்ல கதைகள்லாம் சொல்றதுக்கு இருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஷார்ட் ஸ்டோரி. ஆனால் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல சார். சில பேர் கஷ்டப்பட்டு அவங்க செல் கேமராலாம் கூட எடுத்திருக்காங்க. நிறைய பேர் பண்ணிட்டு ஜஸ்ட் யூடியூப்ல போயிட்டு டைஸ் அ நேச்சுரல் டெத். அது நடக்கக்கூடாது. அதுக்காக தான் they have been spending a lot costly advertisement. And நம்ம நிக்கில் எங்க ஒரு most costly PR also. அவர் பண்ணி சார் நீங்கள் ஒரு கமல் படத்துக்கு என்னென்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இதுக்கு பண்ணி கொடுங்க நாங்கள் கேட்டுக்கிட்டாங்க. ஐ ஆல்சோ இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். எனக்கு இட் வாஸ் அ சேலஞ்ச். ஐ என்ஜாய் டூயிங் திஸ் பிகாஸ் எனக்கு இப்போ எமோஷனல் ரோல்ஸ் பண்ணுறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அதில் தான் அதாவது அதில் அந்த கீ டயலாக் என்னென்னா, கிரிக்கெட் மாதிரியே எந்த நிமிஷமும் என்ன வேணுமானாலும் நடக்கலாம் லைஃப்பில். இவன் பைக்கில் போனால் இவன் தான் போயிட்டான். ஏன்னா இவன் ஃபோன்லேருந்து வந்ததுனால எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் கடைசியில் கூட போன எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தவனுக்கு கடைசியில் நான் ஆறுதல் சொல்கிற இதில் அந்த எண்டை முடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்மால் ட்விஸ்ட். ஐ ஹோப் யூ லைக் இட். மீன் ஐ என்ஜாய் டூயிங் இட். இது உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ இந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கிற வேண்டுகோள். அண்ட் ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் டு தி பால்கனி பாய்ஸ் அண்ட் மை கேமராமேன் அண்ட் மியூசிக். அஃப்கோர்ஸ் அவர் இப்போ தான் தெங்கிடியில் மியூசிக்கெல்லாம் போட்டு ரகலை பண்ணியிருக்காரு அவர். பட் அவர் he said yes, I would like to participate in it. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும். Technically also it's a sound film. I hope you will agree with me. Of course, if you have any suggestions, they are you boys. They are open to anything. உங்க பிரஸ் பார்த்துட்டு வெறும் நீங்க அதை பத்தி விமர்சனன்றதுக்காக நான் இதை போடல. சஜஷன்ஸ் இருந்தாலும் கொடுங்க, we will take it ன்னு சொல்றாங்க. So I hope you will constructively put them forward on a nice journey into film field. ஏன்னா இந்த மாதிரி youngsters I am sure within 1 or 2 years will come out with excellent story value ulla feature films. They believe in the story, not in the hero or heroine or comedian or anything. Story mattum nambi vandirukanga. So please give them a good hand. Thank you.